மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய கடினமான உழைப்பு, கடினமான தியாகத்தின் பலனால் இளைஞர்களின் ஆட்சி தமிழகத்திலே ஏற்பட்டிருக்கிறது. இந்திய வரலாற்றில், உலக ஜனநாயகத்தில் இப்படி ஒரு அரசியல் கட்சி தமிழகத்தில் உருவாகி இருக்கிறது என்பது உலகத்திலே இருக்கிற அனைத்து பத்திரிகைகள், உலகத்திலே இருக்கிற அனைத்து ஊடகங்கள் அனைத்திலும் முதன்மை பிடித்த ஒரே தலைவர் தான் தளபதி விஜய் அவர்கள். உலக நாடுகளுக்கு, எந்த நாடுகளுக்கு சென்றாலும் சரி, எந்த மூலைக்கு சென்றாலும் சரி, எல்லா பத்திரிகைகளும் தலைப்புச் செய்தி, எல்லா அரசியல் கட்சி தலைவரிடம் நம்மோடு விவாதிப்பது உங்கள் மாநிலத்தின் முதலமைச்சர் யார், உங்கள் மாநிலத்தின் முதலமைச்சர் யார் என்று கேட்கிற பொழுது 3 எழுத்து மந்திரம் மாண்புமிகு விஜய் என்று சொல்லுகிற பொழுது உலகமே அதிர்ந்து கொண்டிருக்கிறது. காரணம், உலகத்தில் நடைபெற்றிருக்கிற மாபெரும் அரசியல் மாற்றம் தமிழ் மண்ணிலேதான் நடைபெற்றிருக்கிறது என்கிற செய்தி உலகளவில் பரப்பப்பட்டிருக்கிறது. பெண்களை தெய்வமாக வணங்குகிற மாநிலம் இது. நிலமகள் என்று தான் பெண்ணை அழைப்போம். கங்கை, யமுனை, காவிரி, நர்மதா என்று பெண்களை வர்ணிக்கிற இந்த தாய் மாநிலம் தமிழ் மாநிலம். தமிழ்நாட்டில் பெண்களை நாம் தெய்வமாக வணங்குகிறோம், தாயாக வணங்குகிறோம், தங்கையாக வணங்குகிறோம், தன் சகோதரியாக வணங்குகிறோம். ஆனால் தாய் தமிழ்நாட்டில் திராவிட இயக்க கட்சிகள், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் அநாகரிகமான செயலை ஆரம்பித்து வைத்திருக்கிறது. இன்றல்ல நேற்றல்ல நண்பர்களே, கடந்த பல ஆண்டுகளாக கொச்சை தமிழில் பெண்களை அவமானப்படுத்தி பேசுகிற தமிழ் மொழியை கற்றுக் கொடுத்தவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சிலேடையாக பேசுவதில் அவர்கள் ஆற்றல் மிகுந்தவர்கள். அசிங்கமான வார்த்தைகளை பிரயோகம் பண்ணுவதில், கோயமல்ஸ் பிரச்சாரம் பண்ணுவதில் அவர்களை மிஞ்சியவர்கள் தமிழ்நாட்டில் எவருமே இருக்க முடியாது. தமிழக வரலாற்றில் பெண்களை கேலி கூத்தாக, கேவலமாக, இழிவாக பேசுகிற அநாகரிகமான செயலுக்கு சொந்தக்காரர் தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர். அவர்களுடைய பேச்சுக்கு இன்று கண்டனத்தை காங்கிரஸ் பேரியக்கம் வலிமையாக தெரிவித்துக் கொள்கிறது.